நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் நம்ம வீட்ல பண கஷ்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு? ஒரு வீட்ல எவ்வளோதான் உழைச்சாலும் பணமே கையில தங்க மாட்டுதுன்னு நெறைய பேர் புலம்பி கேட்டிருப்பீங்க. அவங்க செய்யற சின்ன சின்ன தப்புக்கள சரி செஞ்சாலே பண விரயம் ஆகுறத தடுக்க முடியும். ஒரு சில பேர் கிச்சன பார்த்தீங்க அப்படின்னாலே, சமைச்ச பாத்திரம் எல்லாமே அப்படியே கழுவாம போட்டு வச்சிருப்பாங்க. ஒர்க் போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா ஒரு 1/2 மணி நேரம் அதுக்காக ஒதுக்கி சமைச்ச பாத்திரத்த எல்லாத்தையுமே நீங்க கிளீன் பண்ணி வச்சுட்டு போறது தான் நல்லது. நீங்க நினைக்கிறீங்க கடவுள் பூஜை ரூம்ல மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு. மகாலட்சுமி, அன்னபூரணி இவங்கெல்லாம் இருக்கிற இடமே சமையலறை தான். அதனால சமையலறைய நாம சுத்தமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் இவங்கெல்லாம் நம்ம வீட்ல இருப்பாங்க. கிச்சனை நாம சுத்தமா வச்சுக்கும் போது மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அப்ப பண கஷ்டம் இருக்காது, பண வரவு அதிகரிக்கும். அன்னபூரணி தாயோட ஆசீர்வாதம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உணவுக்கு பஞ்சமே வராது, வறுமை அப்படின்றது இருக்காது. இரவு தூங்க போகும்போது ஒரு பாத்திரத்துல கண்டிப்பா கொஞ்சம் சாதமும் தண்ணியும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க தூங்க போங்க. இரவு நேரத்துல தான் அன்னபூரணி தாய் நம்மளோட சமையல் அறைக்கு வந்து பார்ப்பாங்களாம். அந்த டைம்ல எல்லாத்தையும் நாங்க கிளீன் பண்றோம்னு சொல்லிட்டு சுத்தமா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அன்னபூரணி தாய் ரொம்ப ஏமாற்றத்தோட போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் சாதமும் தண்ணியும் நாம ஒரு சின்ன பவுல்ல வைக்கும்போது அன்னபூரணி தாய் பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க இங்கேயே தங்கிடுவாங்களாம். அன்னபூரணி தாயோட அருள் நமக்கு கிடைக்கும் போது சாப்பாட்டுக்கு எப்பவும் பஞ்சமே இருக்காது.